கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கிற வார்த்தை நெருக்கத்திலிருந்து விடுதலை. நியாயாதிபதி புஸ்தகம் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தேவதூதர் கிதியோனுக்கு தரிசனமான போது அவர் அங்கே ஒரு வார்த்தை கேட்கிறார். என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன் என்று அவர் அங்கே கேட்குறதை பார்க்க முடிகிறது. அவர் சொல்லுற எங்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணுகிறவர் அவர் தான். அது எங்கள் பிதாக்கள் சொல்லி அந்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நாங்கள் மீதியானவர்களின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு விடுதலை இல்லாமல் இருக்கிறோம், நெருக்கத்தில் இருக்கிறோம் என்று வேதனையோடு சொல்கிறார். இந்த கிதியோனுடைய வார்த்தை இன்றைக்கும் அநேகருடைய வாழ்விலே சிந்தனைகளை வருவது உண்டு. கர்த்தர் நம்மோடு கூட இருந்தால் இதெல்லாம் நமக்கு நேரிடுமா? ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த நெருக்கங்கள் என்ற கேள்வி இல்லாதவர்களே இன்றைக்கு இல்லை. எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு சூழலில், ஏதோ ஒரு நேரத்தில் நம்முடைய மனதில் இந்த கேள்வி வரும். ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரா? ஐயோ, நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேனே என்று. ஆண்டவர் நம்மோட கூட தான் இருக்கிறார். இன்றைக்கு கிதியோனோடு கூட ஆண்டவர் இருந்தார். ஒருவேளை நம்ம குறைவுகள், நம்முடைய பாவங்கள், இல்லை ஏதோ ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல், இல்லை தேவ சித்தத்தின்படி சில காரியங்களை கடந்து போகிறதுக்கான ஒரு சூழல், ஏதோ ஒரு விதத்தில் இந்த பாடுகள், நெருக்கங்கள் நம்மளோட வாழ்க்கையில் வரலாம். ஆனால் ஆண்டவர் கிதியோனை பார்த்து சொல்லுகிறாரு, நீ உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று தைரியமாக ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் அங்கே அவர் கொடுக்கிறதே பார்க்குறோம். அப்போ இவருக்கு சந்தேகம், யாருக்கு? கிதியோனுக்கு. ஆண்டவரே, நான் ஒரு பாவப்பட்ட ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிலாம் ஒரு பெரிய ஃபேமிலி கிடையாது. நாங்கள் மலேசியாவில் என் குடும்பம் ஒரு சின்ன எளிய ஒரு குடும்பம். என் தகப்பன் வீட்டில் நான் ரொம்ப சின்னவன், என்னால் எப்படி ஆண்டவரே? இன்றைக்கு அநேகருடைய வாழ்விலே இந்த ஒரு கேள்வி இருக்கிறதுங்க. நான் பெரிய ஊழியக்காரன் கிடையாது, நான் ஒரு சாதாரண விசுவாசி. ஐயோ, நமக்கு என்ன தெரியும், நம்மளாம் என்ன பெரிய ஜெபம் பண்ணி விடுவோம். பெரிய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணால் தான் என் வாழ்க்கையில் விடுதலை ஆகும். அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணால் தான் அந்த நெருக்கத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை. தவறான எண்ணம். தயவுசெய்து இப்படிப்பட்ட எண்ணம் இன்றைக்கி யாருக்காவது இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் எளியவர்களை பயன்படுத்தி வல்லமையான காரியங்களை செய்கிற ஆண்டவர். உங்கள் பார்வைக்கு நீங்கள் சிறியவர்களாக எளியவர்களாக இருக்கலாம், இந்த கிதியோன் சொன்னது போல். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் பராக்கிரமசாலி. அதான் தேவதூதர் 12ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை கேட்குற விசுவாசிக்கிற நீங்கள் பராக்கிரமசாலிகள். தயவு செய்து நான் எளியவன், சிறியவன், நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார், எனக்கு இந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காது, தவறான எண்ணம் இருந்தால் முதலாவது அதை இன்றைக்கு தூக்கி போட்டுக்கொண்டு நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக பராக்கிரமசாலிகளாக இருக்கிறீர்கள் என்ற ஒரு உணர்வோடு இன்றைக்கி அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு எழும்புங்கள். முதலாவது இந்த மீதியானவருக்கு முன்பாக கிதியோன் எழும்பினது போல நீங்களும் இன்றைக்கு எழும்புகிற பொழுது ஆண்டவர் அங்கே என்ன சொல்கிறார் தெரியுமா? 16வது வசனத்தில் 16வது வசனத்தில், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய். அப்படின்னா நம்ம ஒரு ஆளை நம்ம வந்து அடித்து விரட்டினா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு மொத்த குரூப்பை நீ விரட்டுவான்னு என்று அழகாக சொல்லுகிறார் பாருங்க. யார்? பயந்த ஒரு கிதியோன், ஓடின ஒரு கிதியோன். அவருக்கு ஆண்டவர் தைரியம் கொடுத்து பராக்கிரமசாலியே கூப்பிட்டு ஆண்டவர் அவரை பயன்படுத்துகிறாருங்க. அதனால் இன்றைக்கி நீங்கள் இந்த மீதியான ஆவிகள் உங்களுக்கு விரோதமாக உங்களை நெருக்கத்துக்குள் கொண்டு வந்த பொல்லாத ஆவிகளை எதிர்த்து போராடுங்கள். நீங்களும் எத்தனை பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே போராடினாலும் இன்றைக்கு ஒரு மனிதனை முறியடித்தது போல நீங்கள் அத்தனை பொல்லாத ஆவிகளையும் நீங்கள் முறியடித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். நான் கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சொல்லுகிறேன். அந்த வார்த்தை அப்படிங்க இருக்கிறது. கிதியோனுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து, இதை விசுவாசிங்க. இந்த வார்த்தை இன்றைக்கி நீங்கள் மறுபடியும் வேதத்தை திறந்து படித்து விசுவாசித்து நீங்கள் ஜெபியுங்கள். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கிரியைகளும் இன்றைக்கி மாறிப்போகும். தயவு செய்து ஏதோ ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சாதான் என் வாழ்க்கையில் விடுதலை, இந்த தவறான எண்ணத்தை இன்றைக்கி மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் பராக்கிரமசாலிகள். இந்த எண்ணம் இல்லாமல் தான் இன்றைக்கி நிறைய பேருக்குடைய வாழ்க்கையில் அற்புதம் கிடைக்க முடியல.
நிறைய பேருக்கு விடுதலை பெற முடியல. நம்ம யாரை போய் பார்க்கலாம், யார்கிட்ட ஜெபிக்கலாம், இந்த எண்ணம் தான் இல்லை. நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் இன்னைக்கு ஜெபிக்கிற பொழுது அவர் முன்பாக நீங்கள் பராக்கிரமசாலிகளாக இருப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் உங்கள் வாழ்விலும் விடுதலை கொடுப்பார், மற்றவருடைய வாழ்விலும் இன்றைக்கு விடுதலை கொடுப்பார். இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து செயல்படுங்கள். அன்பானவர்களை, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் விடுதலை கிடைக்கும். நீங்கள் ஆண்டவருக்கு முன்பாக பராக்கிரமசாலிகளாக இருக்கிறதுனாலே ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி எப்பேற்பட்ட நெருக்கத்திலும் இருந்து உங்களையும் விடுவித்து மற்றவர்களையும் உங்களை கொண்டு விடுவிக்க கர்த்தரால் முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் விசுவாசித்து இந்த கிதியோனை போல பராக்கிரமசாலியாக எழும்புங்கள், எழும்பி பிரகாசியுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்விலே பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.